சந்தோஷமே சந்தோஷமே சந்தோஷம் மூஞ்சியா இப்படி இருக்குது? அம்மா என்னாச்சுமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? ஐயோ அம்மா அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு என் கணவர் வர போறாங்க. கூட்டுமா கூட்டு சந்தோஷமா சரிம்மா கூட்டுமா. சும்மா இருந்தா போயிட மாட்டான். சீரனுக்குறாங்களே எங்க போயிட்டான்? எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பவுமே அந்த போனு அந்த பப்ஜி இவனை தான் வேலையா போச்சு எனக்கு. அப்பா வர போறாங்க ஏதாச்சும் பண்ணணும் அதெல்லாம் இல்ல. ஏ சிரன் எங்கடா இருக்க? என்ன பண்ணிருக்க? நான் இங்க கூப்பிட்டு அம்மா கூப்பிடுறேன். உங்க அப்பா வர போறாங்க நீ கேம் ஆடுங்க உட்காந்துருந்தா கறி வாங்கிடலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரவங்க எங்களுக்காக தான் உனக்கு கஷ்டப்படுறாங்களா? இப்பவே போய் கறி வாங்கி வரப்போ 1 kg கறி வாங்கி சீக்கிரம். 2 kg எக்ஸ்ட்ரா வாங்கினாடா. இப்போ இந்த பொண்ணு தேவைதான் எனக்கு வாழை. எப்பவுமே இந்த மேக்கப் தவிர உனக்கு வேற ஒன்றும் இல்லைல்ல? அப்பா வந்து பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி முன்னாடி இப்பவே போய் மசாலா ரெடி பண்ணு. அந்த கேள்வி சும்மா தானமா உட்கார்ந்து நான் கேள்வி அவனுக்கு என்ன பேசுறீங்க மசாலா ரெடி பண்ணு. சரிம்மா மிக்ஸில பண்ணாத கையில பண்ணு. ஓகே சீக்கிரம் கேள்வி ஆயிட்டேன். என்னப்பா நீங்க இல்லாதப்போ நாங்க எப்படிப்பா இருக்க முடியும்? இப்பதான் சிரன் கறி வாங்க போயிருக்கிறோம் அவங்களுக்காக. நடந்துட்டே போனாங்க. ஆமா ரொம்ப தூரம் ஆனாலும் நடந்துட்டே போனான். சரி கார் வாங்கி தரோம். காரு கொஞ்சம் வாயம் படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். அப்புறம் கார் வாங்கி தரேன். வாழ்க்கை ஃபுல்லா பஜ்ஜியா விளையாண்டு என்ன பண்ணுவேன்? விளையாண்டுதான் இருப்பேன். பேசுப்பா. நல்லா படிக்கிறியா? படிப்பா மட்டும் கேட்காத. மேக்கப் டிப்னா நான் வந்து கீழே எனக்காக மீலா இருக்கியா மேம்? மிக்ஸி வாங்கி தர விடுமா? சரி இப்போ வரட்டும். மேக்கப் செட் எல்லாம் வாங்கி சும்மாவே தெரியுமா இருப்பா இவனுக்கு மேக்கப் செட் ஜாஸ்தி பேசாத. என்னப்பா வாங்கி வந்தா? உனக்கு அமௌண்ட் போடி வாங்கி வந்து பேக்ல இருந்து அப்புறமா தர. சரி என்னடா கரெக்ட் நல்லா இருக்கு. உன்னை 2 எக்ஸ்ட்ரா கிலோ வாங்கி சொல்லுதா? நானே வீட்டுக்கு போட்டு சொல்றேன். நல்லா போறோம். யார் பண்ணி டாக்டர் சரி நல்லா இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. நான் டாக்டர் ஆயிக்கிற சொல்லி நீ கூட தான் துபாயில் போய் ஒட்டகம் வச்சேன்னு கேள்விப்பட்டேன். ஒட்டகம் நான் ஏன்டா ஒட்டகம் வைக்க போறேன்? அப்புறம் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கப்பா. சொல்லுமா உங்க மனைவிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நீங்க இருக்கிறது ஒரே ஒரு பண்ணி ஒன்னே ஒண்ணு கண்ணி.
நீ குடும்பத்தோட இருந்து பார்த்தா அப்ப தெரியும் நான் டெய்லி டார்ச்சர் பசங்க அப்படிங்கிறாங்க. பசங்க நல்லா இருக்காங்க எல்லாம் ஹாஸ்டல்ல அப்புறமா வேலை எப்படி போகுது? வேலைலாம் நல்லா இப்பதான் ஒரு கேஸ் பார்த்தேன் பேய் உன்னை பார்த்து போடலான்னு டாக்டர் நான் எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. காஃபி குடிக்கிறீங்களா? சரி சரி. காவேரிமா. டேய் கவனிக்கிறாங்க. காஃபி குடி. ஏஞ்சல் சிரன் வாங்க இங்க. யார் வந்துக்கறாங்க பாருங்க, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்துக்கறாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டா? ஏய் கிழவி ஃப்ரெண்டுன்னு சொல்லு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் அப்பா வந்து பேசுறீங்களா எல்லாம்? என்னாச்சு? சரி சரி சரி. டாக்டர் டாக்டர் தெருவை சுடுமா? திரும்ப நம்ம வேலை செய்யணும். இவ்வளவு பாரு. இதெல்லாம் பொய்யா. நீ சம்பாதிக்கிறதுனால உன்னை பார்த்துறான்டா. எவ்வளவு அன்பா நான் கவனிச்சுக்கிறேன். இதெல்லாம் சத்தியமாடா. சரி இது மாதிரி ஏசப்பா தான் நம்ம உண்மையா அன்பு வச்சிருக்காரு. நீ வேணா நான் உனக்கு சொல்றேன். அதை நீயே பார்த்ததானடா இப்போ எவ்வளவு அன்பு. சம்பாதிக்கிறடா. இப்போ நீ அக்கஸ்மாத் சம்பாதிக்காம இருந்தா சரி நான் உனக்கு சொல்றேன். அதை பண்ணி பாரு அப்ப தெரியும். சரி நான் போயிட்டேன். பாரு. சரி சரி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. கொடுக்கணும். என்ன சாப்பிடணும் சாப்பிடணும். நான் தனியா ஏன் சொல்லிட்டு ரெடி. கறி குழம்பு மூக்கு போடி வாங்கிட்டு வர சொல்றேன். மாசம் மாசம் பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டீங்களே. ஐயோ நம்ம என்ன பண்றது இப்போ? பண்ணியா ஒண்ணும் பண்ண முடியாதா? ப்ளீஸ் டாக்டர். ஒரே ஒரு வழி. சொல்லுங்க. ஒரு காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன் இருக்கு. முதல்ல பண்ணுவேன் துபாக்குள்ளே ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? நீ உங்களை யாராவது ஒருத்தர் இறந்துட்டா அவனை துவைக்க வச்சு. ஆளை விடுப்பா சாமி. ஏமா ஏஞ்சா இப்ப இவ்வளவு நேரம் டாடி டாடி உயிரோட இருந்தியம்மா. நீ உயிரை கொடுமா. நான் மேக்கப் பண்றேன் டாக்டர். என்னன்னா கரியெல்லாம் வாங்கிட்டு வந்து சொன்னியடா. ஏய் கிழவி நீ வாய் முடிச்சிட்ட உயிரை கொடுத்தா உன்னைய பார்த்தா ரெண்டு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு உயிர் அவன் கொடுத்து. நீ ரத்தம் கொண்டு கிழவி வந்து உயிரை கொடு. உடையுடா. அம்மா உன் புருஷனுக்காக நீயா உயிரை கொடுமா. இவ்வளவு நேரம் பிரியாணி எல்லாம் செஞ்சியம்மா. நான் உயிரை கொடுத்துட்டா என் பையனுக்கு பொண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணுவாங்க? அவன் இருந்து கல்யாணம் பண்ணுவாமா? அது கிடையாது. நீங்க யாருமே உயிரை கொடுக்க ரெடியா இல்ல. ரெடியா இல்ல. வேணும்னா அவனை அப்படியே கார்ப்பரேஷன் தொட்டில தூக்கி போடுவோம். அவன் எதுக்கு கார்ப்பரேஷன் உனக்கு இருக்கால? அதான் நீ போற வழிக்கு தூக்கி போடுவோம். போதும். இது கார்ப்பரேஷன் பத்தியா? ஆமா. எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இப்பவே கூட்டிட்டு போங்க. வேஸ்ட் கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா கார்ப்பரேஷன் கிட்ட கூப்பிடலாமா? கூட்டுங்க. இப்பவே கூட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மச்சான் ஃப்ராங்க்லின் ஏன்னா மூக்கு போடியே இல்லைங்க.
ஒரு மேக்கப் செட்டுக்காக என்ன விட்டு சாரி டாடி இவ்வளவு அன்பு. சாரி டாடி என்னப்பா உனக்கு ஐபோன் டாடி, ஒரு நிமிஷம். நீ இப்ப என் ஜோனுக்குள்ள வாடா ஃபர்ஸ்ட் உன் ஜோனுக்கு அப்புறமா பாக்கலாம் ஐபோன் வண்டிக்காக என்னைய விட்டு கொடுத்துட்ட நீ போடா போயிடா அப்படியே போயிடா அப்படியே போயிடு என்னமா அன்புள்ள மனைவி கிளவி இன்னும் உயிரோட இருக்கிறேன் மூக்கு பொடி போட்டு மூக்குலயே முடிச்சுக்க சொல்றியா எப்பா அப்படிலாம் சொல்லப்பாடா நீ. அப்படியே போயிட்டு ஏய், சாமி 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 சாரி போயிடு நீ அப்படியே போயிடு தெரியாம பேசுறோம். அன்புள்ள மனைவி இவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு நான் இவ்வளவு நினைச்சு கூட பார்க்கல நான் அப்படி என்ன பண்ணேன்னு தெரியலையே கார்பரேஷன் வண்டியில தூக்கி போடுற அளவுக்கு நீ சொல்ற நீ விடுறா ஃபீல் பண்ணாத விடுறா இப்போ தெரியல உண்மையான அன்பு பொசிஷன் என்னை மன்னிச்சிடுங்க. போயிடு இங்க நீ போயிடு கிளவி நீ முதல்ல ஏஞ்சி வா ஏய் நான் என்ன பண்ணேன் என்ன மூக்கு மூடி போடல தூக்க மாத்திரை போட்டு சாவடிச்சு ஏஞ்சி வா ஏய் தம்பி ஏஞ்சி வாங்க அவனை எக்ஸ்ட்ரா ரெண்டு கிலோ வாங்க சொல்லிட்டு பாத்துக்கோ டேய் இப்படி முழு வாய் வாங்கிட்டு சொன்னாங்களா ஏய் வாங்க ஏய் போத கேள்வி போத வாங்க ஒரு புருஷன் வந்து சம்பாதிக்கிறதுக்காக எல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது அவன் உங்களுக்காக உழைக்கிறான் எங்கேயோ போய் 5 வருஷம் உழைக்கிறான் கர்த்தர் உங்களுக்காக உறவுகளை கொடுத்துருக்காங்க அவங்கள நேசிங்க அவன் சம்பாதிக்கிற பணத்தையோ அதையும் நேசிக்காதீங்க சத்தியமா கிறிஸ்து இயேசு மட்டும்தான் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க புரியுதா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ பொசிஷன் எனக்கு உண்மையான அன்பு இயேசுடைய அன்பு தான் ஆனா இவங்க ஒரு மேக்கப் செட்டு வண்டி உலகத்தின் காரியத்துக்காகவே விட்டு போயிட்டாங்க இயேசுடைய அன்பு தான் நிஜமான அன்பு